அப்பப்போ ஒரு சில டிஷ் வந்து ஃபேவரட்டாக மாறிடும். அந்த மாதிரி எனக்கு வந்து பன்னீர் மேலே ஒரு தீரா காதலாகவே மாறிடுச்சு. அதனால் இந்த வீக் ஃபுல்லாகவே நிறைய டைம் நான் பன்னீர் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். கடைக்கு போய் ஃப்ரெஷ் பன்னீர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் கிச்சன் அலங்கோலமாக கிடக்கு. யாரோ விளையாண்ட மாதிரி இருக்கேன் கிச்சனில். ஸோ அதுக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பன்னீரெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் வீடியோ பார்த்தேன். போன டைம் கூட ஒரு வீடியோ பார்த்து பண்ணியிருந்தேன். அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் முந்திரி, தயிர் அந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் பண்ணுற பன்னீர் மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி, தக்காளி இது எல்லாத்தையுமே அரைச்சி, அப்புறம் அதே பேனில் ஆயிலை ஊற்றி ஆனியனை வதக்கி 2-3 மசாலாவை ஆட் பண்ணி அப்புறம் அரைச்சி வச்சிருக்கா அந்த தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையுமே ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை எடுத்து அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு வந்து என்னோட சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சும்மா அதை தொடும்போதெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தான் ஓடிட்டே இருந்துச்சு. முழமுழன்னு எம்மா இந்த சாங் தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு இன்னைக்கு சப்பாத்தி. நினச்ச மாதிரியே சிம்பிளாக அந்த பன்னீர் மசாலாவும் சூப்பராக வந்திருந்தது. ஸோ சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்